மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கு 3.5 மணி நேரம். என் ஹஸ்பண்டோட அண்ணன் ஃபேமிலியும் அக்கா ஃபேமிலியும் மதுரையில இங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்க இருந்து எல்லாரும் ஒன்னா கிளம்பணும். ஒரு 11 o'clock போல டீ பிரேக் எடுத்தாச்சு. டிராவல் டைம்ல என் பையன், இவங்களோட அக்கா பொண்ணு, அண்ணன் பொண்ணு, இவங்க தான் ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆனோன்னா போன் கார்ல இருந்து எல்லா டைமே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துச்சு. 70s 80s 90s 2K எல்லா பாட்டும் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5 hours அந்த கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. தூத்துக்குடி ரீச் பண்ணிட்டோம். போற வழியிலே உப்பளம் இருந்துச்சு. பாக்கலாமான்னு கேட்டுட்டு உள்ள போய் பார்த்துட்டு இருந்தோம். அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரத்திலே பார்க் இருந்துச்சு. சரி அங்க போய் சாப்பிடலாம்னு டிசைட் பண்ணி போயாச்சு. வீட்ல இருந்தே புளியோதரை, தயிர் சாதம், புளிக்கூட்டு செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டோம். போற வழியெல்லாம் நிறைய ஸ்பாட் அழகா இருந்துச்சு. சில இடங்கள்ல நிப்பாட்டி பார்த்துட்டு போய் போட்டோஸ் எடுத்துட்டு வந்தோம். திருச்செந்தூர் ரீச் ஆயிட்டு ரூம்ல போய் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கோவிலுக்கு பக்கத்துல தான் நடந்தே வந்துட்டோம். என் ஹஸ்பண்டுக்கு மொட்டை போட்டுட்டு எல்லாரும் கடல்ல போய் குளிச்சிட்டு இருந்தாங்க. நான் காலை மட்டும் நினைச்சிட்டு எல்லாரையும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். நாளிக்கிணறு தீர்த்தம் நான் முன்னாடி பார்த்தப்போ ஒரு மாதிரி சுரங்கப்பாதை மாதிரி போகும், வேற இடத்துல இருந்துச்சு. பைப் லைன் எல்லாம் கொடுத்து இப்ப கொஞ்சம் வேற மாதிரி மாத்திருக்காங்க. அங்க போய் தீர்த்தம் எல்லாருக்கும் ஒரு 3 கப் மேல ஊத்துனாங்க. ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வெளியில வர 8:30 ஆயிடுச்சு. அந்த கடற்கரையிலே 11 மணி 11:30 வரைக்குமே ஸ்பெண்ட் பண்ணிருப்போம். புளியோதரையும் தயிர் சாதமும் ஒரு 3 பாக்ஸ் ஓபன் பண்ணாம இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதோட சேர்த்து கொஞ்சம் இட்லியும் வாங்கிட்டு கடற்கரையிலே உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் மணல்ல எல்லாம் விளையாண்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த இடம். Day 2 வீடியோ ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.